எவ்வளோ நடிகர்கள் வந்து நடிக்கும்போது ஒரிஜினல் பண்ணுவாங்க, பாடி டபுள் பண்ணுவாங்க, ஃபேஸ் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, சிஜி பண்ணுவாங்க, எவ்வளவோ பண்ணிட்டு நான் தான் பண்ணேன்னுவாங்க. ஆனால் தான் பண்ணிட்டு வெளியில் வந்து நான் பண்ணேன்னு சொல்லாதீங்க, டூப் பண்ணேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு பெரிய மனசு உள்ளவர் நான் அன்றைக்கி தான் நான் நேரில் பார்த்தேன். அதுக்கப்புறம் ரமணா உருவாகுச்சு. ரமணா உருவாகும் போதும் சரி, ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் எல்லாரோட பேரும் தெரியும். எல்லாரும் சின்ன சின்ன ஃபைட்ரு, அந்த கம்பி கட்டுறவங்க, ரோப்பு இழுக்கிறவங்க எல்லார் பேரையும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த கம்பி ரோப்புலாம் அப்படின்னும்போது நீ ஃபைட்டருக்கு வேணா வை, எனக்கு வைக்காது அப்படின்றவார். என்ன இல்லை நான் இன்ன வரைக்கும் நான் ஒரிஜினலாக தான் பண்ணியிருக்கேன். நான் ரோப் வச்சு பண்ணேன்னா இதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே நான் பண்ணது இல்லைங்கிற மாதிரி அர்த்தமாகிடும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பார்ப்பார். ஃபைட்டர்ஸ் பண்ணும்போது உட்காந்துருப்பார். கேரவன்னு ஒன்று கிடையவே கிடையாது. கேரவன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒரே ஒரு சீன் வந்து ரெட்டில்ஸில் எடுத்தேன். அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ ஒரு இடம் இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக அந்த ரெட்டில்ஸ் அந்த ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவில் வந்து ஒரே ஒரு கேரவன் பட்டு அவர்கிட்ட தெரியாமல் நான் அவங்க சொல்லிட்டோம். அதுக்கு அவ்வளோ திட்டினார். யாரை கேட்டியா கேரவன் சொன்னேன். இன்றைக்கி போய் ஒரு ஷூட்டிங் போனீங்கன்னா ஷூட்டிங் அங்கே நடக்குதுன்னா 1 கிலோமீட்டர் கேரவன் ட்ரெயின் மாதிரி நிற்கும். அவ்வளோ பேருக்கு கேரவன் இருக்கிற இடத்துல அன்றைக்கி ஒரு நாள் கூட கேரவன் யூஸ் பண்ணதே கிடையாது. ஒரு நாள் யூஸ் பண்ணேன். அவர்கிட்ட கேட்காம நான் தான் சொன்னேன், காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணணும், க்ரௌடு வரும், உள்ளே வந்தால் அவர் அங்கே வந்தாவே இங்கே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கேரவனில் இருங்கன்னா ஒத்துக்கவே மாட்டேன்ற. கேரவன் ஆக்சுவலி அன்றைக்கி சும்மா தான் இருந்துச்சு. அதுலேயும் சேரு கூட இப்படி சாயிற மாதிரி சேர் மாட்டேன். ஒர்க் பண்ண சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறது ஒரு புள்ளி கூட போய் கிடையாது, மிகைப்படுத்தவும் கிடையாது. ஒரு ஸ்டூலில் உட்காந்துருவார். பின்னாடி சாய மாட்டார். பின்னாடி கூட அப்படியே உட்காந்துருப்பார். அப்படியே உட்காந்துட்டு யார் யார் என்ன பண்ணுறா அதை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்பார். விறுவிறுன்னு வேலை நடக்கும். மற்றவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, வேகமாக வேலை நடக்குதா, என்ன சாப்பிட்றாங்கன்றது மொத்தமாக அப்படி ஒரு நெட்வொர்க் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாரோட கேரையும் எடுத்துக்கிறவர். அவர் ஈவன் டைலாக்லாம் உங்களுக்கு வந்து தெரியாது. ரமணாவில் வந்து எந்த டைலாக்குமே நான் 2 டேக் மேலே போனதே கிடையாது. எந்த டைலாக்குமே 2 டேக் மேலே நான் போனதே கிடையாது. கேப்டன் மேடல் அப்படி பேசுவார், இப்படி பேசுவார், என்ன எதுன்னா அன்றைக்கி நான் பார்த்தப்ப நீங்கள் வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் அந்த ஒரு லிஸ்ட்டு சொல்லுவார், தமிழ்நாட்டோட லிஸ்ட், அந்த புள்ளி விவரம்லாம் சொல்லுவார். 2 டேக் போச்சு. ஒரு தடவை கேமரா வந்து கரெக்டாக செட்டில் ஆகலை, அதனால் 2வது டேக் போச்சு. ஆனால் அந்த ஃபுல் நம்பர் டைலாக் கூட நம்ம சொல்லலாம். நம்பர்ஸ் ரொம்ப சொல்கிறது ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டில் இத்தனை ஹாஸ்பிட்டல், இத்தனை போலீஸு, இத்தனை பெட்டு, இத்தனை பேஷண்ட்டு, ஓட்டுரிமை இருக்கிறவங்க, ஆம்பளை பொம்பளைன்னு சொல்ல அந்த நம்பர் சொல்கிறது நம்ம வந்து ஒவ்வொரு தடையும் போய் செக் பண்ணி எழுதிடலாம். நம்பர் எழுதுறது ஈஸி, என்னாலே சொல்ல முடியாது. ஒரு அப்படியே ஃபுல்லாக பண்ணிவிட்டு டைலாக் எடுத்தார். இதை மட்டும் எனக்கு 2 நாள் முன்னாடி டைலாக் கொடுத்துருன்னு சொன்னார். 2 நாள் முன்னாடி டைலாக் சொன்னால் ஃபுல்லாக பண்ணார். 2 டேக்கில் ஒரு சிங்கிள் ஷாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ட்ராலி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். சிங்கிள் ஷாட்டில் முடித்தார். டைலாக் ஆகட்டும், நடிப்பாகட்டும், ஃபைட் ஆகட்டும், அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. கதர் சட்டையாலும் காக்கி சட்டையிலும் அப்படி ஒரு அழகனை இந்த தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் கதர் சட்டையில் போட்டு வந்தால் அந்த அழகு அப்படி பார்க்குறதுக்கு கண்ணு பத்தாது. காக்கி ட்ரெஸ் அந்த போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்தா அந்த கம்பீரத்தை பார்க்குறதுக்கு கண்ணுக்கு பத்தாது. அப்படி ஒன்று இருக்கும். ஒரு ரியல் போலீஸு கூட நம்ம இந்த மாதிரி வரணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற உருவம் தான் கேப்டன். நிறைய பண்ணார். அதுக்கப்புறம் என்னுடைய திருமணத்துக்கும் வந்தார். ஏன் இப்படி சும்மா மொட்டை பையனாக சுற்றிட்டு இருக்க, முதல்ல கல்யாணத்தை முடி, உடனே குழந்தை பெற்றுருன்னு சொல்லி எந்த ஹீரோ அப்படி சொல்லுவாங்க? யோசிச்சு பாருங்கள். படம் நடித்தா அதுக்கப்புறம் நம்பரை டெலிட் பண்ணி அடுத்த படம் ஹிட்டு திருப்பி ஒர்க் பண்ணால் தான் திருப்பி நம்பரே சேவ் பண்ணுறேன். இந்த உலகத்தில் அவன் என்ன பண்ணுறான், என்ன பண்ணுற இப்படின்னு வந்து என் கல்யாணத்து வரைக்கும் வந்து சிரமம், எவ்வளோ சிரமம். இங்கேருந்து இங்கே செங்கல்பட்டு தாண்டும் போதிலேருந்தே வண்டி டிராஃபிக் ஜாக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7,000 8,000 வெஹிக்கிள்ஸ் எல்லாமே தொண்டர்கள் தான். அன்றைக்கி வரலாறு காணாத கூட்டம்னா எனக்காக கிடையாது, கேப்டனுக்காக. அந்த ஸ்டேஜில் அவ்வளோ கூட்டத்தில் நாங்கள் 2 பேரும் இப்படி முண்டிகிட்டு இருந்தோம். அவ்வளோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருமணமாக என்னுடைய திருமணத்தை மாட்டின ஒரு கேப்டன் அவர்கள் ஒரு அற்புதமான மனிதர். இங்கே வந்து கஸ்தூரிராஜா சார் வந்து நானும் ஒர்க் பண்ணியிருக்கானோன்னு எனக்கு சின்ன பொறாமையாக இருந்தது. ஏன்னா எனக்கு மட்டும்தான் அந்த பெருமை இருக்கும்னு நினச்சேன். அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு மனிதரை வந்து நம்ம அவ்வளோ பக்கத்தில் இருந்து என் வாழ்க்கையில் வந்து நான் 1 வருஷத்தை அவரோட கழிச்சிருக்கேன் போது அந்த ஒவ்வொரு நினைவுகளும் என் வாழ்க்கையில் எப்பயுமே எதிரொலிச்சிக்கிட்டு இருக்கும். அவர் குரல் எப்பயுமே என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குங்கிற போது எனக்கு ரொம்ப அதை விட ஒரு பெருமை என்ன இருக்க முடியும்? அப்படி ஒரு மாமனிதர் நம்ம மண்ணில் இருந்தார். ஒரு பெரிய நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம கடவுள் வந்து எப்பயோ ஒரு வழி வந்து நமக்கு என்றைக்குமே ஒரு இழப்பையும் ஒரு பிரிவையும் நமக்கு வந்து யாராலையுமே ஈடு செய்ய முடியாது. எந்த மருந்தாலும் அதற்கு அதை ஆற வைக்கவும் முடியாதுன்றது வந்து கேப்டனுடைய இழப்பு. இருந்தாலும் கேப்டன் ஒரு அற்புதமான 2 சிங்கக்குட்டிகளை கொடுத்துருக்காரு. கேப்டன் வந்து எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்துருக்காரு.
ஆனால் யாருக்குமே கொடுக்காத ஒன்றே ஒன்று இந்த படத்தோட ஹீரோ கொடுத்துருக்காரு. அவரோட 2 கண்கள். அந்த கண்ணு போதும் கேப்டன் பார்க்குற மாதிரி அப்படியே இருக்குது. எவ்வளோ பேருக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அதனால் அவருக்கா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை நம்ம கொடுக்கணும். அது அடையும். ரொம்ப பிரமாதமாக இருக்கார். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், எப்படி இவருக்கு கட் அவுட் வைப்பாங்கன்னு நான் ஆச்சரியப்படுறேன். ஏன்னா இவரே கட் அவுட் மாதிரி இருக்கார். இவ்வளோ ஒரு கம்பீரமான ஒரு கதாநாயகன் தமிழ் சினிமா கிடச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வளர்ந்து வாங்க. ரமணா 2 எடுப்போம். திருப்பியும் வந்து நம்ம கேப்டனை வந்து நம்ம காட்டுவோம். அவர் அளவுக்கு நீங்களும் கடினமாக உழைக்கணும். அதே அளவுக்கு புகழ் கொடுக்கறதுக்கு தமிழ் மக்களும் ரெடியாக இருக்காங்க. எல்லாரும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லணும். நீங்களும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தோட இயக்குனர், ஒளிப்பதிவாளர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி நான் இறைவனையும் கேப்டன் அவர்களையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.